எக்ஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் தனித்தன்மையோடும் நுட்பமாகவும் வழங்குகிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்துள்ளோம். ஒப்புக்கொள்ளாத OPS, திசை மாறும் தினகரன், மிரளும் மெகா கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை சந்திக்கும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவித்த OPS. 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக கூட்டத்தில் OPS ஆவேசம். இன்னும் கூட்டணியே அமையவில்லை என்றும் கூட்டணி விவகாரத்தில் தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது எனவும் தினகரன் உறுதி. OPS தினகரனை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்று சொன்ன ஜெயக்குமார். 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்போம் என எம்ஜிஆர் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுதியேற்பு. விஜயை சமூக வலைத்தளங்களிலோ பொது மேடைகளிலோ விமர்சிக்க கூடாது என தமிழக பாஜகவுக்கு பியூஷ் கோயல் அறிவுரை. இன்றைக்கு எம்ஜிஆரை அவர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்த அதே வேளையில் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம், ஏன்னா நேற்று என்ன பேசப்பட்டோம், நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தினகரனும் OPSும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அது சம்பந்தமா பேசியிருப்பாங்களா அப்படின்னு பேசணும். அதற்கு முன்தினம் பாஜகவும் அதிமுகவினுடைய தலைமையும் தாவேக்காவை இன்னும் ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு பேசணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கு காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் OPS பேசின வரைக்கும் இனிமே அதிமுக, அதாவது எடப்பாடி அங்கே தலைமையாக இருக்க வரையும் நாங்கள் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RDXிற்கும் பல கேள்விகள் எழுந்திருக்கு. விராப் என்ன சொல்லுது காத்திருந்தா. தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்தடுத்த நகர்வுகள் தான் 2026 தேர்தலை சுவாரஸ்யப்படுத்துகிறது. அதிமுக பாஜகவுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் துவங்கிய நிலையில் OPSும் தினகரனும் அந்த கூட்டணியில் இணைவார்கள் என்று வெளியான தகவல்கள் தான் முக்கியத்துவம் அடைந்திருந்தது. ஆனால் நேற்று இரவே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அதிமுகவோடு கூட்டணி சேரமாட்டோம் என்று OPS அறிவிக்க அமமுக குறித்து பரவும் தகவல்கள் எல்லாமே வதந்திகள் என்று மறுத்தார் டிடிவி. ஆனால் அதிமுகவின் ஜெயக்குமாரோ OPSையும் தினகரனையும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லாமல் முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்று சொல்லி இருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. இந்நிலையில் நேற்று பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பியூஷ் கோயல் திமுகவுக்கு போகும் சிறுபான்மை வாக்குகளை விஜய் கணிசமாக பிரிப்பார் என்றும் அதனால் தாவேக்காவையோ விஜயையோ பாஜகவினர் விமர்சிக்கவே கூடாது என தெரிவித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதே கூட்டணியில் இடம்பெறும் என்று நம்பப்படும் பாமகவும் இரண்டுபட்டு கிடக்க மிரள்கிறதா அதிமுகவின் மெகா கூட்டணி என்ற தலைப்பில் விவாதிக்கிறது இன்றைய RDX. மீடியாலாம் ரெடியா இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பயம். துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கு. இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு OPS அண்ணனை பிச்சு போட்டு விட்டது. இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை உறுதியாக எடுக்க மாட்டோம். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. பந்தியிலேயே அமர வைக்கல, அவரை எப்படி இருக்கு சொல்லுவாங்களா? எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நான் இணைய போவது இல்லை. கண்ணீர் விட்டு அழுகின்ற பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள்.
நேற்றைய தினமே இந்த மெகா கூட்டணிக்கான அஸ்திவாரம் போட்டாங்களா, அந்த பணிகள் எல்லாம் துவங்கிருச்சா? இந்த நம்பர்ஸ் பேசப்படலைன்னா கூட இந்த என்டிஏக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இப்படின்னு பல கோணங்கள் பல விதத்துல என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியாச்சு. ஆனாலும் இன்றைக்கு காட்சி அப்படியே முற்றிலுமா மாறி போயிருச்சு. இதுல ஆர்டிஎக்ஸ் இருக்க ஒரு முதல் கேள்வி இருக்கு, என்னன்றதை பார்த்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவடையாமல் தடுப்பது யார்? யாருன்னு நினைக்கிறீங்க ரஹ்மான் சார்? சத்தியமா நான் இல்ல. இல்ல நம்ம யாரும் நினைக்கல, அந்த சைடுல யாரும் நினைக்கிறாங்களா? இல்ல இது இந்த கேள்வி இருக்குல்ல, இப்ப இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவடைய கூடாதுன்னு எந்த தரப்புக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நோக்கம் இல்லை, பாஜகவுக்கு அந்த நோக்கம் இல்லை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக, பாமக இவங்க யாருக்குமே அந்த நோக்கம் இல்லை. கூட்டணி விரிவடையணும்ன்றதான் இவங்க எல்லாருடைய கருத்துமே. ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த கூட்டணி விரிவடையும் பொழுது தங்களுக்கான ஆதாயம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்வியில இருந்து தான் இவங்க முரண்படுறாங்க. அப்ப யார் என்று கேட்பதை விட எது தடுக்கிறதுன்னு நம்ம கேட்டோம்னா, இந்த ஆதாயங்கள் தான் இவங்களை தடுக்குதோ அப்படின்னு தான் நமக்கு. ஆனா இதுல இன்னொரு பதில் நம்ம சொல்ல முடியும் இல்லையா, யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இது விரிவடையாம இருக்கிறதுனால? இது இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா திமுக தரப்பா இருக்கும். நீங்க பிரிந்து கிடக்கிற வரைக்கும் ஆளும் தரப்பாக நாங்க வருவோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீர்க்கமா இருப்பாங்க. ஏன்னா தாவேக்கா முதன்முறையா களத்துல வந்தப்ப கூட அவங்க இது ஒரு வகையில திமுக ஆட்சிக்கே வழிவகுக்கும் அப்படின்ற எண்ண ஓட்டம் இருந்தது. ஆனா அது தீவிரமடையும் பொழுதுதான் அவங்க கொஞ்சம் எதிர்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பலமுனை போட்டியாக இருக்கும் பொழுது ஆளும் தரப்புக்கு ஏற்கனவே கூட்டணியா இருக்கவங்களுக்கு பலம் தான். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இங்கே எடப்பாடி அவர்கள் கூட கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான அவர்கள் தரப்பு அந்த பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ நமக்கு தோணுது. ஆனாலும் இதில் இவ்வளவு முரண் ஏன் இருக்குது அப்படின்ற கேள்வியும் நம்ம நகர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பேசினதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா இதுவரைக்கும் இவ்வளோ விமர்சனமாக அவர் விமர்சிச்சிருக்கிறத நான் சமீபத்தில் நான் பார்க்கல. ஏன்னா எப்பயும் ஒரு தன்மையாக பேசுவார், பார்க்கல சமீபத்தில் எப்பவுமே பார்க்கல. ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு அவரு. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்ட்டாரு. அது தொடர்பா நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு, அதை பார்த்துடலாம். பாஜக தயவு இனி தேவையே இல்லை என முடிவெடுத்து விட்டாரா ஓபிஎஸ்? ஏன்னா அந்த தலைமைக்கு நம்ம போல அப்படின்றப்பவே அப்போ வேணான்ற முற்றிலுமா ஒரு முடிவா அப்படின்றது என்ன பேசியிருக்காரு அப்படின்றதை நம்ம பார்த்துடலாம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு? இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கே நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக்கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும், பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இதில் ஓபிஎஸ் பேசினது மட்டும் இல்லை, வைத்திலிங்கமும் பேசியிருக்காரு. அவர் பேசினதும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆனால் இந்த அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு ஓபிஎஸ் அண்ணனை பிச்சு போட்டு விட்டது, டிடிவியை பிச்சு போட்டு விட்டது. ஏகப்பட்டவர்களை கட்சியிலிருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமை சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். புரட்சி தலைவர்
மனதில் வைத்து சொல்லுகிறோம். எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதிமுகனா என்னன்ற வரலாறே தெரியாது அவருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் தெரிஞ்சு கொண்ட வரையில் ஜெயலலிதா பேரவை அப்படின்றத எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே துவங்கியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா அடுத்த எதிர்காலமாக ஜெயலலிதா இருப்பாங்க அப்படின்ற வகையில் அப்பயே வந்து ஜெயலலிதா பக்கம் நின்றவர் எடப்பாடி பழனிசாமி. இதில் சீனியர் யார் ஜூனியர் யார் அப்படின்ற கேள்விக்குள்ளெல்லாம் போனோம்னா இன்னும் நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்கும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் இல்லையா? ஆனால் சென்ற முறை 11 தோல்வி அப்படின்றாரு. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் யார் யார் தலைமையின் கீழே நீங்கள் களம் கண்டீங்க? யார் யார் அப்போ தலைமையில் இருந்தீங்க? அப்போ அந்த தோல்வி அவருக்கு மட்டுமானதா இல்லையா? உங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இன்னொன்று, சென்ற முறை தேர்தலில் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க அப்படின்றத குறிப்பிட்டு தான் அவங்க இன்னுமே உங்கள் மேலே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அப்போது இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி அம்மாவினுடைய ஆட்சி கவிழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தவர் ஓபிஎஸ் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க இந்த தருணங்களில் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. ஏன்னா 2017 அந்த இணைப்புக்கு முன்னாடி நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி கண்டார் சட்டப்பேரவையில். ஆனால் அன்னைக்கு நீங்கள் செஞ்சது என்ன? அதே ஓபிஎஸ் அவர்கள் 2017 இணைவுக்கு பின்னாடி ஏன் நீங்கள் மீண்டும் இணைந்தீங்க அப்படின்னா அவருடைய பதில் வந்து அம்மாவால் அமைக்கப்பட்ட ஆட்சி நீடித்து நிலைத்திருக்கணும், அதனால சேர்ந்த அப்படின்றார். ஸோ ஒரு மாறி மாறி தன்னுடைய எண்ணத்தில், அதாவது அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக அந்த கட்சி தலைமைக்கு முன்பு இருந்திருந்தாரானா ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களே கூட இது போன்ற ஒரு தொண்டனை நான் கண்டதில்லை, அதாவது ராமாயணத்தில் நடந்ததுக்கு பிறகு இங்கே தான் நடந்திருக்குன்னுலாம் பாராட்டினாங்க. ஏன்னா வனவாசம் போயிட்டு வந்து மகாபாரதத்துல ராமாயணம் தானே எனக்கு குழம்பிருச்சு. அவங்க அவ்வளோ வனவாசம் போயிட்டு வந்தா கூட திரும்ப அந்த பதவி வந்து அவர் கைக்கே வந்தது, அதுபோல எனக்கு வந்தது அப்படின்லாம் பாராட்டியிருக்காங்க. ஆனா எடப்பாடி அவர்களுடனான அந்த வெளியே போறது, திரும்ப வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, திரும்ப சேர்ந்து இல்லை அம்மாவினுடைய ஆட்சி நீடிக்கணும் அதுக்காக இருந்த தினகரனுக்கு எதிராக சசிகலாவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியது, பிறகு உள்ள வந்து தினகரனை எதிர்த்தது, இது எல்லாமே ஒரு முரண்பாடு தானே. அவருடைய கருத்துல அவருடைய நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இருந்ததா அப்படின்றதே எனக்கு முற்றுமாவே ஒரு கேள்வியா இருக்கு. அதையும் தாண்டி சரி கட்சிக்குள்ள இணைத்து கொண்டாங்க, வேலை செஞ்சீங்க, இப்போ வெளியே போனீங்க, மீண்டும் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, எங்களை இணைத்து கொண்டால் மட்டும் போதும் அப்படின்ற நிலைப்பாடுல ஓபிஎஸ் இருந்தார் இல்லையா? ஆனா இப்ப என்ன சொல்றாரு? எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிற வரையும் அதிமுக ஒன்றிணையாது, அதிமுக ஒன்றிணைனா அவருடைய தலைமை இருக்கக்கூடாது. ஸோ தனக்கான காரண காரியங்கள் அங்கே நிகழாத பொழுதுதான் இவருடைய கண்டிஷன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. ஆமா, இந்த வைரமுத்தோட பாடல் வரி ஒண்ணு உண்டு, ஓ என்னும் வார்த்தையால் வா என்கிறாயின் அந்த பாட்டு. அந்த பாட்டு வரி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இதுல ரொம்ப நூதனமான விஷயங்கள் இருக்கு. என்ன நூதனமான விஷயம்னா, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துடணும் என்பது போன்ற ஒரு முனைப்பு இந்த தரப்புக்கு இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்படி ஒரு முனைப்பு அவங்களுக்கு இருந்தது. அது வெற்றி பெறாத சூழல்ல தான் இந்தியாவில இருந்தே வந்து ஒரு டிடிவி தினகரன் வந்து வெளியேறி அந்த கூட்டணியவே உதறி தள்ளிட்டு வெளியேறிட்டாரு. பன்னீர்செல்வத்துக்கு பிரதமரை பார்க்கறதுக்கு கூட அந்த அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கலன்னா அவரும் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டும் என்கிற முனைப்பு அவங்களுக்கு இருந்தது. அது 100 விழுக்காடு அது சந்தேகத்துக்கு இடமற்றது. ஆனா வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததன் பிறகும் கூட அந்த கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டும் என்கிற முனைப்பு அவர்களுக்கு இருந்தது போல நமக்கு தோன்றியது. ஒன்று இவங்களை பொறுத்தவரையில இப்ப கூட சமீபத்துல டிசம்பர் 15 என் முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு முன்னாடி டெல்லி பயணம். சரி வந்த உடனேவாது ஏதாவது அவர் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அப்பயும் மௌனம் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து நேற்றைய தினம் கூட என்ன ஏது அப்படின்றப்போ அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் அதாவது முடியுமா அப்படின்ற தொனியில தானே அவங்க ட்ரை பண்ணாங்க. முடியாது அப்படின்ற பட்சத்துல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இப்ப சொல்லி இருக்காங்க. ஆனா அது ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்களான்னு பார்த்தா எல்லாரும் அதே தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா அதுல என்னன்னா அப்ப அந்த போக வேண்டும் என்கிற முனைப்பு உங்களுக்கு இருந்தது, அல்லது அதிமுகக்குள்ள சேர்ந்து விட வேண்டும் என்ற முனைப்பு உங்களுக்கு இருந்தது. இதை நோக்கி ஒரு முன்னேற்றகரமான அடி இது எதுனா, இந்த என்டிஏ ஃபோல்டுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களை அனுமதிப்பதற்கு சம்மதித்து விட்டார் அப்படின்னு சொல்றது இவங்களுடைய நீண்டகால நோக்கம் இருக்குல்ல, அதை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட ஒரு முன்னேற்றகரமான அடி. ஏன்னா நீங்க ஒரு முதல்ல என்டிஏ ஃபோல்டுக்குள்ள வர்றீங்க, அப்புறம் அதுல ஒரு வெற்றி பெறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அரசியல் கணக்குகள் எப்படி வேணாலும் மாறலாம். இப்படி ஒரு முன்னேற்றகரமான அடியை ஏன் இவர்கள் எட்டி உதைக்கிறார்கள்?
ஏன்னா நீங்க போக வேண்டும் என்கிற அந்த முனைப்பு காட்டி கொண்டிருந்த நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இதை எட்டி உதைப்பது எதனால்? இந்த கேள்வியில இருந்துதான் இவங்களுடைய அரசியல் நோக்கங்களை நம்ம தலை சுத்துது. நமக்கு இவங்களுடைய அரசியல் நோக்கங்கள் என்னன்னா, ஒன்று முதல்ல இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கைன்னு ஒண்ணு கசிஞ்சிச்சு பாருங்க. ஆமா, அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்திருக்கு. அது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல அது கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குவாங்க என்பதோடு நிறுத்தி இருந்தா கூட இவங்க இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்று ஒன்று கசிய விடப்பட்டது. இது திட்டமிட்டு கசிய விடப்பட்டதாகத்தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது எங்களுக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு எவ்வளவு தொகுதின்னு ஒரு தகவலை யாரோ செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது டிடிவி தினகரன் கொந்தளிக்கிறார். இது ஒரு வதந்தி, பயங்கரமா கொந்தளிக்கிறார். அவர் நிறைய பழமொழி எல்லாம் சொல்லி யாரு சொன்னான்றதே எனக்கு தெரியும். பழமொழி 400 புத்தகத்தை அவர் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிறைய சொல்றாருங்க அவர் பழமொழி, 1 2 இல்ல நிறைய சொல்றாரு. அப்ப என்னன்னா இந்த நம்பர்ஸ் இவங்களை கொதிப்படைய வச்சிருக்கு. முதல்ல ஒண்ணு, டிடிவி தினகரனுடைய பேச்சில இருந்து நம்ம அவருடைய பேச்சில இருந்து என்ன டீகோட் பண்றோம்னா, இப்படி கசிய விடப்பட்ட தகவல் அமமுக நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது. ஏன்னா 6 தொகுதியை ஏற்றுக்கொண்டு டிடிவி என்டிஏ ஃபோல்டுக்குள்ள போயிடுறார், என்டிஏ அந்த கூட்டணிக்குள்ள அவர் போயிடுறார் என்பது அவங்க மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. அது அவருடைய பேச்சில் தெரிகிறது. அப்போ இந்த முன்னேற்றகரமான அடி அவங்க எட்டி உதைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை ஒன்று. இரண்டாவதாக இப்பொழுது இருக்க இந்த ஆதரவாளர்களே தலைமை மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடிய அபாயத்தை இது ஏற்படுத்தி விடும் என்கிற அந்த அச்சம். இந்த 2 இருக்கிறதுனால தான் அவங்க அதை அப்படி எட்டி உதைக்கிறாங்கன்னு நம்ம கருத வேண்டியிருக்கு. ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒற்றை நோக்கம் என்று ஒன்று இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை நோக்கமா, இல்ல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை நோக்கமா, இல்ல எங்ககிட்ட இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நாங்க தொகுதிகள் வாங்கி அவங்களையெல்லாம் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஒற்றை நோக்கமா என்பது தெரியல. ஒரு ஒற்றை நோக்கம் இல்லாம உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க அந்த குறி வைக்கும் பொழுது அர்ச்சுனனுடைய குறி ஏன் தப்பாது அப்படின்னா, அவர் குருவி தலைக்கு கூட குறி வைக்க மாட்டார், குருவியினுடைய அந்த கண்ணுக்கு குறி வைப்பார் என்று அவங்க சொல்லுவாங்கல்ல. அதுபோல இந்த குறி இப்போ இவங்களுக்குள்ள நோக்கங்கள் என்ன? அப்போ இவங்க ஒரு ஒற்றை நோக்கம் கொண்டவர்களாகவே நமக்கு தென்படலைங்கிறதுல இருந்துதான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் அவங்கள டென்ஷன் ஆகியிருக்கு, அதை நம்ம தனியாகவே பேச வேண்டியதாக இருக்கு. இதை விட்டுட்டா அடுத்து என்ன அப்படின்ற ஒரு முடிவோடு தானே அவங்க இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம நிராகரிக்கிறோம், இந்த ஒரு முடிவுக்கு நம்ம அறைவாகிறோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே அந்த குழு அப்படின்றது கழகம் ஆனப்போவே நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா, என்டிஏவுக்குள்ளே போவாங்க, அதன் வழியாக போகிறதுக்கு தான் நீங்கள் அதிமுகவுக்குள்ளே வர முடியாது, கழகமாக வேணா இதில் ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் போட்டியிடலாம், அதுக்கு ஓரளவு ஒத்து வருவாங்க எல்லா தரப்பும் அப்படின்றது தான். இதில் அந்த நம்பர்ஸ் அப்படின்றத தாண்டி இதில் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும்ல. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகளை அவர் தொடுத்திருக்காரு, அவர் ஆதரவாளர்களும் நிறைய வழக்குகளை தொடுத்திருக்காங்க. அப்போது இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதே பேசப்படணும், யார் யாருக்கு என்ன அப்படின்றத பேசுகிறத தாண்டி தான் எல்லாருக்கும் உடன்பாடு எட்டப்பட்டால்தான் அந்த சீட்டு. ஸோ முதலையே இவ்வளவுதான், இதுக்கு ஓகேனா அடுத்த கட்டமா. ஸோ அந்த எதிர்த்தரப்பில் உங்களுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை, இருக்கிறதுக்கும் வழி இல்லைன்ற மாதிரி ஒரு சீட்டுக்கிட்ட தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ அவங்க தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ இவர் தயாராகிட்டாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இன்னொன்று, அந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வழக்கையெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய இடத்துக்கு நகர வேண்டிய அவசியம் இருந்திருக்கா அவருக்கு? இல்லை அந்த நிலைமைக்கு அவர் ரெடியா இருந்தாரான்னு நம்ம கேட்கும் பொழுது மூணாவது அதில் ஒரு அம்சம் இருக்கு பாருங்களேன். என்னன்னா, அந்த அதிமுக பாஜக பேச்சுவார்த்தையின் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சரிப்பா அவங்களெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோங்க, ஆனால் அவங்களெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும், நாங்கள் அந்த பஞ்சாயத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் வர மாட்டோம், ஒட்டுமொத்தமாகவே ஒரு தொகுதி நம்பர்ஸை கொடுத்துரும், அதை வாங்கிட்டு போய் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. பாஜக ஓகே நாங்களே பார்த்துக்கிறோம் என்று அவங்க பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதாவது அந்த ஆட்டு மந்தைக்கு நல்ல மேய்ப்பராக நாங்கள் இருப்போம் என்று பாஜக உறுதி கொடுத்ததும் இவங்களை ஆத்திரத்தை மூட்டி இருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா நீங்க முறையா வர்றதுன்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை, எத்தனை தொகுதி, எவ்வளவு வேணும், இதெல்லாம் ஒரு ஜனநாயக ஒரு பிரதான கட்சி அதோட உடன்பாடுனா தானே அது ஒரு உடன்பாடா இருக்கும். சோ என்டிஏ அதுக்குள்ள ஒரு உள் ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி உள் ஒதுக்கீடு வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. அப்போ அதுல அந்த புள்ளியில இருந்து அவங்க கோவப்படுறாங்க. என்னன்னா, இதாவது எல்லாரும் உட்கார்ந்து பேசி இணக்கமா அப்படின்னு இல்லாம பாஜகவோட இதுல விட்டுறாங்கல்ல நம்மள, அப்படி என்கிற அந்த கோபமும் அவங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா, அந்த வழக்கு சிவில் வழக்கு, அதனால உரிமையியல் வழக்கு ஒன்று இருக்கிறது. அதிமுக
ஒருங்கிணைப்பாளர் பதவியை காலி செய்து விட்டு அவர் பொதுச் செயலாளராக வந்தது செல்லுமா செல்லாதா, உண்மையான அதிமுக யார் என்கிற இந்த கேள்விகள் தொடர்பான சிவில் வழக்கு தானே நீங்க அத்தனை சொல்றீங்க. அந்த சிவில் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பைசலாகக்கூடிய வழக்கு போல நமக்கு தெரியலங்க. அந்த வழக்கு பைசலாகுவதற்கான எந்த சாத்தியங்களுமே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சியை வந்து ஒரு தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றங்களோ முடிவு செய்ய முடியாது. மக்கள் மன்றங்கள் தான். மக்கள் மன்றங்கள் பார்த்து ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ ஆதரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரிச்சு அவங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சிவில் வழக்கு? அப்ப இந்த சிவில் வழக்கு என்பதே ஒரு பம்மாத்து வேலை தான். இந்த பம்மாத்து வேலையை வைத்துக்கொண்டு பன்னீர்செல்வம் வந்து ஏதாவது செய்து விட முடியுமா என்று அவர் பார்க்கிறார். அந்த பம்மாத்து வேலைக்கு அங்கே இடமே இல்லைன்னு தான் இபிஎஸ் வந்து அதை திட்டவட்டமாக நிராகரிச்சார். இதன் பிறகுதான் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை வருது. இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இவ்வளவு சுடு சொற்களை அவர்கள் பேசுகிறார்கள். இப்போ வைத்திலிங்க வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு கையில் சிக்கின பூமாலை குரங்கு பிச்சு பிச்சு எரியுது. அதிமுகவினுடைய வரலாறு தெரியாத தற்கூறினெல்லாம் அவர் பேசுறார். பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்றதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. வைத்திலிங்கம் என்ன சொல்கிறாரோ அதை நான் வழிமொழிகிறேன்னு சொல்றாரு. வைத்திலிங்கத்தினுடைய பேச்சினுடைய சாரம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு சொல்ல, அப்ப அதை வழிமொழிகிறார் அப்படின்னு சொன்னா ஏன் இவ்வளவு சுடு சொற்களை பேசுறாங்கிறத நம்ம சேர்த்தம் பார்க்க. கண்டிப்பா. இது மட்டுமல்லாது அடுத்து டிடிவி அவர்கள் இன்னைக்கும் நிறைய பேசியிருக்காரு. அது தொடர்பாகவும் சில கேள்விகள் இருக்கிறது. ஸோ ஓபிஎஸ்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, இப்போ அவருடைய இந்த பேச்சு எதற்கு வித்திடும் அப்படின்றதெல்லாம் பேசுறோம். இதற்கு முன்னாடி தினகரன் தொடர்பாக அவர் பேசின தொடர்பாக ஒரு பெரும் கேள்வி இருக்கு, என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தினகரனின் என்டிஏ மறுப்புக்கு காரணம் தொகுதி எண்ணிக்கையா இல்ல இபிஎஸ்ஆ? இந்த கேள்வியை பார்க்கிறப்போ அதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த பைட் இருக்கு, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடையாது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். மாடசாமி, மடசாமி, கிருஷ்ணசாமி, இப்படி ஏதோ ஒருத்தர் வந்து ஆமா ஏதோ ஒரு சாமி வந்து இதை பரப்புது, அது ஒரு காரணத்துக்காக அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த இடம் தொடர்பானது, எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுது அதில் அவர் முரண்படுறாரு அப்படின்றப்போ, இதற்கு முன்னாடியும் வந்து டிடிவி அந்த 2021 நினைக்கிறேன், இல்லை 24, அதாவது எந்த விதமான இது நிபந்தனையும் வேணா, எனக்கு சீட்டு கூட வேண்டாம், நான் பரப்புரைக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுலாம் இருந்தார். தொடர்ச்சியாக என்டிஏ வந்து, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரலில் அறிவிக்கப்பட்ட பொழுது கூட அவர் அதிலிருந்து வெளிவருவதையோ இல்லை அதை விமர்சித்தோ எதுவும் பேசலை பெருசா. ஏன்னா தொடர்ச்சியாக இவர்களுக்கு அழைப்பு இல்லை, இவர்கள் கேட்ட நேரம் கொடுக்கப்படலை. ஏன்னா ஓபிஎஸ் கூட சொன்னது சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வெளியே வந்தார். அப்போ கூட டிடிவி அவர்கள் அவர் அவசரப்படுறாரோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு இவரும் அதே தொழில சொல்லிட்டு வெளியே வராரு. ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்போ நகர்ந்து வந்தால் அண்ணாமலை அவர்களுடனான இவர்களுடைய சந்திப்பு. அப்போது மீண்டும் இவர்களை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதா? ஏன்னா தொடர்ந்து விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு விருந்தில் முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலையும் ஒரு முடிவுக்கு இவங்க வந்ததா தெரியல. சரி, அதை தாண்டி வேற ஒரு கணக்குக்கு இவங்க போகிறாங்களா அப்படின்னா அதுவும் பிடிவட்டப்பாடு இல்லை. தொடர்ச்சியாக இன்னும் இந்த கணக்கு சுழண்டுட்டே இருக்கப்போ நடுவில் வரும் டிடிவி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் 3 பேரை சேர்ந்து ஒன்னா சொன்னது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவோம் அப்படின்றது. ஆனால் அன்னைக்கே நம்ம முன் வச்ச கேள்வி,
திமுகவை அகற்றுவதா இல்ல எடப்பாடியை பலவீனப்படுத்துவதா, இதுல ரெண்டுல எதை அவங்க முதன்மைப்படுத்துவாங்க அப்படின்றது. ஸோ இப்போ சுத்தி மீண்டும் வந்து அதே இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கூட அவர் என்ன யோசிச்சாரோ தெரியல, இதுல சேர்ந்தா நம்ம கரை ஒதுங்க மாட்டோம்னு நினைச்சாரோ என்னவோ, எந்த பக்கம் வழி கிடைக்குதோ போயிடலான்னு போயிட்டாரோ என்னவோ. இன்னும் இவங்க 2 பேரும் முன்னாடி என்ன சாய்ஸஸ் இருக்கும்? இப்போ நீங்கள் பந்தியில் இன்னும் உட்கார வைக்கவே இல்லைன்னு முன்ன ஒரு முறை எடப்பாடி சொன்னதை நம்ம அந்த இதில் மாண்டேஜில் ஒரு கட் பண்ணி போட்டோம். இப்போ பந்தியில் உட்கார வைக்கும்போது அவங்க விருந்தை எட்டி உதச்சிட்டு போகிறாங்க இல்லையா? பந்தியில் இப்போ உட்கார வைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க, விருந்தும் பரிமாறதுக்கு தயாராக, ஆனால் அவங்க அந்த விருந்தை எட்டி உதைக்கிறார்கள். இப்போ இவர் டிடிவி தினகரனுடைய பேச்சில் அதை முழுமையாக பார்க்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எம்எல்ஏ பதவி வேணாம்னு உதறி தள்ளிட்டு வந்தவங்களே என்கிட்ட 7 பேர் இருக்காங்க. ஏன்னா 6ன்னு நம்ம ஒரு நம்பர் போடுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எம்எல்ஏ பதவி வேணாம்னு உதறி தள்ளிட்டு வந்தவங்களே என் கூட 7 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்துற நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு அவர். அதனுடைய பொருள் என்னன்னா, நம்பர்ஸ்ங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை நாங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அதை செஞ்சுட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த எம்எல்ஏவும் கிடைக்கல. ஆனால் இந்த முறை வீழ்த்துறது மட்டுமல்ல, எங்களுக்கு எம்எல்ஏவும் வேணும். எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல, எம்எல்ஏவும் வேணும். அப்போ நம்பர்ஸுங்கிறதுல டிடிவி தினகரன் ரொம்ப குறியா இருக்கிறார். அதில் அவர் உறுதியா இருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்ல, அந்த பேச்சு முழுமையிலுமே போகணும்னா அதை நாங்க முடிவு பண்ணுவோம்ன்றாரு. வேற யாரோ அதை யாரும் முடிவு பண்றது இல்ல. ஊடகங்கள் நீங்கள் என்ன முடிவு சொல்றது? நான் சொல்றேன் கிடையாது போ அப்படின்ற மாதிரி அந்த கவுண்டமணி காமெடி போலதான் இருக்கு. நாங்க முடிவு நீங்க சொல்லாதீங்கிறதா. அப்ப என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டோம்னு அவங்க சொல்லல. அப்போ நம்பர்ஸுங்கிறதுல டிடிவி தினகரன் உறுதியா இருக்கு. அந்த நம்பர்ஸை நாங்களே நெகோசியேட் பண்ணுவோம்ங்கிறதா. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, எங்களை யாரு தேர்வு செய்யறாங்கிறது முக்கியம் இல்ல, நாங்க யாரு தேர்வு செய்யறோம்ங்கிறது முக்கியம். இப்ப இந்த செல்ல விலங்குகளுக்கு எல்லாம் சில இயல்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த பெட் அனிமல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சில இயல்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதை நாம தேர்வு செய்வோம் அப்படிங்கிறத வந்து அப்படி சொல்றாரு அவர். அவங்க எங்களை தேர்வு செய்ய முடியாது, நாங்க தான் அவங்கள தேர்வு செய்வோம் என்பது போல அவர் சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப தாவேக்கான ஒரு பிளேயர் இருக்காங்கல்ல, இந்த டிவிகேங்கிற பிளேயரை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க பேசவே முடியாதுங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் மத்திய பாஜக அரசை எப்படி அடிச்சார் பார்த்தீங்களா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரான்ற மாதிரி இதுல அடிச்சாருங்க அவர். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள், அதாவது இந்த தரப்புல இருந்து கூட அறிக்கை வரல, அதற்கு முன்னாடி அவர் கூட கடுமையான ஒரு அறிக்கை. அதுல அவருக்கு சொற்களை கடுமையா இல்லையே ஒழிய அவங்களுடைய நோக்கத்தை மிக கடுமையாக அவர் விமர்சிக்கிறார். ஒன்று. அதே போல திருப்பரங்குன்ற விவகாரத்தில் டிடிவி தினகரன் எடுக்கிற நிலைப்பாட்டை பாருங்க. மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் நீங்க அரசியலை செய்ய முடியாதுங்க, அது ஏற்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ பாஜகவில் இருந்து எட்ட நிக்கிறதுங்கிற நிலைப்பாடு ஒன்று அவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நம்பர்ஸ் வரும்போது அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை வருது. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய பாஜகவுக்கு முதல் அடிமையா இருந்தது திமுக தான். திமுக தான் முதல் அடிமையா இருந்தீங்க. பழைய அடிமை புதிய அடிமைன்னு சொல்றது ஒருவேளை மறந்து முதலமைச்சர் தங்களையே சொல்லிக் கொண்டாரா என்பது போல ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை எட்ட வைக்கிறார். விஜய் வந்து பாஜகவை எட்ட வைக்கிறார், நாங்க போறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை என்பதை சூசகமா சொல்றாரு. ஓபிஎஸ் பாஜகவை ஏறி அடிக்கிறாரு, டிடிவி தினகரன் தானும் எட்ட இருப்பது போல சொல்கிறாரு. அப்போ இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க போறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள அவங்க மனசுல வந்து ஆழமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்பர்ஸ் ஒரு புறம் இருக்கு, மரியாதையான நம்பர்ஸ்ல யாராவது கூப்பிட்டாங்கன்னா போயிடலாம் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா கூட்டணி நாங்க தான் முடிவு செய்வோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மரியாதையான எண்ணிக்கையில இடங்கள் இந்த கூட்டணியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஆனாலும் அதே நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை போகட்டும், நம்ம பிப்ரவரி 24க்கு பிறகு முடிவு செய்வோம்னு இவர் சொல்றாரு. பிப்ரவரி 24 தானே சொன்னார். ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளுக்கு பிறகு முதல்ல நினைவு நாள ஒரு அளவுகோலை வச்சாங்க, இப்ப பிறந்த நாள ஒன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு தேர்தல் அறிவிக்கப்பட்டது தெரியல, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த டிவிகேங்கிற அந்த பிளேயர் கூட்டணிக்கு ஒரு வலுவான வாய்ப்பு இருக்கிறது, ஏற்கனவே பேசுவதற்கு வாய்ப்பான செங்கோட்டையனும் இருக்கிறார் என்கிற கணக்குகளும் கூட இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணமா இருக்கலாம்ல. ஓகே, இன்னொரு விஷயம் நம்ம சொல்ற மாதிரி, இப்போ நீங்க முதல்ல சொன்ன பாயிண்ட் வந்து டிடிவி அவர்கள் ஏற்கனவே அப்போ என் கூட வெளியே வந்த எம்எல்ஏக்கள் என் கூட இருக்காங்க, அந்த இதை உதறிட்டு வந்தவங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களோட வந்து சேர்ந்தார் இல்லையா, அப்ப டிடிவி அவர்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் மட்டும் தாங்க போயிருக்காரு, வேற யாரும் அவர் கூட போல, அதிருப்தியா இருக்கு அவரு போயிருக்காரு, அவரை நீங்க பெருசா கணக்கில் எடுத்துலாம் பேசாதீங்க அப்படின்னாரு.
இப்போ அதிமுகல அவங்கெல்லாம் அவங்க ஆதரவாளர்கள்லாம் போயிருக்காங்களே, உங்களுக்கு பலவீனம் தானே அப்படின்றப்போ நாங்கள் யாரை வெளியே அனுப்பணும்? கட்சியிலேருந்து ஒரு 4 பேரை வெளியே அனுப்பியிருக்கோம். அந்த 4 பேர் தாங்க கணக்கு, பெரிய கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ், அந்த வரலாற்றில் அந்த காலம் தான் எல்லாத்துக்கும் பதில்ன்ற மாதிரி காலம் கடக்க கடக்க அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுடைய நகர்வுக்கு, இந்த முடிவுக்கு ஒரு காரணம் டிவிகேவாக இருக்கலாம். இப்போ டிவிகேவோட போகிறது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் பாஜக வேணான்ற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்துட்டாரா அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னா, பாஜகவினுடைய கண்ணசைவுக்கு ஓபிஎஸ் செயல்படுவாரா அப்படின்ற ஒரு பார்வை தான் தொடர்ந்து இருக்குது. அப்போது பாஜகவிடமிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்றது மூலமாகவும், இப்போ அவங்க கொள்கை எதிரி அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது மூலமாகவும், ஸோ நாளைக்கு இது தொடர்பான ஒரு அறிவிப்பை நம்ம வெளியிடுறோன்னா கூட ஒரு பாதகம் இருக்காதோ அப்படின்ற இடத்துல இருந்து இதை அவங்க அணுகிறாங்களா? இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒருங்கிணைணும் அப்படின்னு தானே அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்போது அதிமுகவில் கடைசி வரைக்கும் என்னுடைய முயற்சி இருந்தது அப்படின்ற துணியில் இதுவரைக்குமான அவருடைய செயல்பாடுகள் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து நாலு பின்ன தன் பக்கம் கேள்வி வரும் பொழுது கடைசி வரையும் நான் முயற்சி செஞ்சேன், அந்த தரப்பில் அப்படி ஒரு முடிவு இருந்தது, அதனால தான் என்னுடைய நிலைப்பாடு இப்படியாக இருந்தது, அது போன்ற பதில்களுக்காக ஒரு முன்னேற்பாடாகவே இந்த நடவடிக்கையெல்லாம் பண்றாங்களா? இப்ப நீங்க சொல்றதுல இருந்து என்னன்னா ஒரு விஷயம், நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். அரசியல்ல நம்பகத்தன்மை முக்கியம். எடப்பாடி பழனிசாமி மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா அவர் ஒரு நம்பகத்தன்மையை தொடர்ந்து நிலைநாட்டி கொண்டே வருகிறார். இவங்களோட சமரசம் இல்ல, இந்த நிலைப்பாடு தான். என்ன அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எந்த வகையிலும் வந்து நான் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன், நீ 11 தோல்வின்னு விமர்சிச்சுக்க, வேற என்ன கூட விமர்சிச்சுக்க, நான் என் நிலைப்பாட்டில இருந்து இறங்க மாட்டேன். அதுல ஒரு நம்பகத்தன்மை அவர் நிலைநாட்டியே வருகிறார். அவர்கிட்ட இவங்க தோற்கிற இடம் இதுதான். இவங்க நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க. டபுள் கேம் ஆடுறவங்க பார்வை இவங்க மேல இருக்குங்க, இந்த சந்தேகம் இவங்க மேல உண்டு. அந்த டபுள் கேமை தான் நீங்க இப்ப சொல்றீங்க. என்னன்னா, இந்த தேர்தலில் பாஜகவோடு நாங்கள் நெருக்கங்காட்டல இன்னும் எட்டவே இருக்கிறோம், தாவேக்கா கூட நாங்கள் கூட்டணிக்கு போயிடுவோம் என்பது போன்ற ஒரு கண்ணோட்டத்திற்கு அவங்க வழி ஏற்படுத்துறாங்க. ஆனால் அது நீண்ட கால அடிப்படையில் பாஜகவுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, பாஜக என்பதனுடைய நோக்கம், அதாவது இப்படி ஒரு அரசியல் அரங்கில் தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, அதிமுகவை பலவீனப்படுத்துகிற நோக்கம் வந்து பாஜகவுக்கு இருக்கிறது. இப்ப சிவி சண்முகம் கூட பேசும்போது, அந்த பொதுக்குழுவில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எதிரிகள், துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள், அரசியல் புரோக்கர்கள் சொல்றாரு. இப்படி 4 வகையான கேட்டகரியில் சொல்றாரு. அந்த 3ஆவதாக உறவாடி கெடுப்பவர்கள் என்று சொல்வதற்கான விளக்கத்தை இதுவரைக்கும் அவரும் சொல்லல. நாமளும் அதை வந்து கிரிப்டிக்கா அல்லது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யூகிக்க வேண்டிய ஒரு நிலையில தான் நிறைய தலைவர்கள் பேசிட்டு நம்மள தான் யூகிக்க விட்டுறாங்க. அப்புறம் நீங்க யூகிச்சதுக்கு அப்புறம் சண்டைக்கு வேற வந்துறாங்க, நீங்க அதெல்லாம் யூகிக்கிறீங்க, நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்போ இந்த பாஜகவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நீண்ட கால நோக்கத்திற்கும் இது ஒரு இணக்கமான போக்கா இருக்குமான்னு சந்தேகம் வந்துடல உங்களுக்கு. ஆனா அந்த கால்குலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாஜக தான் இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றதே ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க, வலியுறுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்டதுல. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வெற்றி வேண்டுமா, இல்ல அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் தேவையா, இல்ல அதிமுக பலவீனப்பட்டு விட்டாலும் 2029 தங்களுக்கான இடங்களை தாங்கள் பெற்றுவிட முடியும் அப்படின்ற இடத்துல இருப்பாங்களா? ஆமா, அப்படி ஒரு நோக்கம் இருக்குங்க. இதுல இன்னொரு சந்தேகம் தொடர்ச்சியா எழுப்புறாங்கல்ல, திமுகவோட இவங்க போறதுக்கான. ஆமா, நானும் அதை தான் கேட்க வந்தேன். நம்ம டிவிகே மட்டும் வச்சு பேசுறமே, நேத்து கூட ஓபிஎஸ் பேசினப்போ அதுவும் ஒன் ஆஃப் த சாய்ஸஸா இருந்ததா நம்மளும் கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்போ திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? திமுக கூட இவங்க போயிருவாங்களா? போயிட்டு அதிமுகவுக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாடுறீங்க? இந்த சிக்கல் இருக்கு அவங்களுக்கு, இந்த மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆனா இந்த செயல்பாடுகள் திமுகவை பலப்படுத்துறதுக்கு உதவும்ல. இப்ப நேரடியா திமுகவோட கைகோர்க்கவில்லை என்றாலும் கூட இப்ப வந்து அவங்க சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நம்பரை நெகோசியேட் பண்ணலாம். இல்ல என்னங்க 6 சொல்லாதீங்க, அப்படி இல்லைங்க ஒரு 12 வேணும், ஒரு 18 வேணும், இல்ல 20, ஏதோ ஒரு நம்பர் நீங்க நெகோசியேட் பண்றதுக்கான. ஆனா இவங்க அந்த நெகோசியேஷனுக்கான வாய்ப்பை எட்டி உதைக்கிறாங்கல்ல. இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த குரங்கு கையில பூமாலை போல அதிமுக சிக்கிக்கிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரை நாங்க அதிமுக இணையவே மாட்டோம் என்று இவங்க பேசுறதும், இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவர் ஏற்க மாட்டோம் ஏற்கனவே அவர் பேசியிருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மனம் வந்து எப்படி இவங்களோட நெகோசியேட் பண்ணுவாரு? அப்போ அதற்கு வாய்ப்பு இருக்குமான்றதுக்கு அப்ப அந்த பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பை அவங்க எட்டி உதைக்கிறாங்க.
அதாவது நீங்க நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அல்லது வேற சில விஷயங்கள் பிடிக்கலன்னா அதை நீங்க சொல்லி என்னன்னு பேசி சரி பண்ணலாம். ஆனா அதற்கான வாய்ப்பையே உதறி தள்ளுவது என்பது அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்துவது என்கிற அந்த முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அது தாவேகாவுக்கு மட்டுமா பலம்? திமுகவுக்கும் சேர்ந்து தானே பலம். அப்ப திமுகவினுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இந்த இதுல இருந்துதான் இவங்களுக்கான அந்த நம்பகத்தன்மை என்பது போய்விடுகிறது. இப்ப நீங்க இவ்வளவு சந்தேகங்களை நீங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து எழுப்ப முடியாது. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எழுப்புவதற்கு முயற்சி செய்யறாங்க. என்னன்னா அவரே திமுகவோட பி டீம்லாம் சொல்றாங்க. இவரே அதிமுகவை ஏன் பலப்படுத்துறாருன்னா திமுகவை வலுப்படுத்திருக்க அதை செய்யறார் என்பது போலலாம் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனா அது ஏற்புடைய குற்றச்சாட்டு அல்ல. ஆனா இவர்கள் நம்பகத்தன்மை இழக்கிற இடம் தான். இவ்வளவு சந்தேகங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய பேச்சு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ நம்ம இந்த தாவேகா அதிமுக இந்த திமுக அப்படின்றதுல முன்னமே நம்ம பேசினப்போ திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இருக்கிறது, அதிமுகல எடப்பாடி தலைமையில பலமடையாம பாத்துக்கிறது, இதுல எதுல முதன்மைப்படுத்துறாங்க அப்படின்றப்போ இப்ப அவங்க முதன்மைப்படுத்தி இருக்கிறது இந்த முறை அதிமுகவை எடப்பாடி அவர்கள் தலைமையில பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு நோக்கத்துல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. அடுத்ததா ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் டிடிவி மீதான அதிமுகவின் எதிர்ப்பின் வீரியம் குறைந்து விட்டதா? இதற்கு இன்னைக்கு சில தலைவர்கள் கூட பேசியிருக்காங்க. அந்த பைட்டையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுடைய பேச்சு, டிடிவி அவர்களுடைய பேச்சு, அதிமுக மீதான அந்த விமர்சனம் அது இன்னும் காட்டமாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதே நேரம் இவர்கள் இருவர் மீதும் அதிமுகவினுடைய எதிர்ப்பு கொஞ்சம் மென்மை அடைந்திருக்கிறது அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. அது ஏன் அப்படின்றதுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? இப்போ அதெல்லாம் மேல்மட்ட விஷயம். மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு 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 என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்களுடைய பதில்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு பதிலும் நம்ம பார்த்துருக்கோம். இதற்கிடையில் இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க தொண்டர்களோட. என்ன உறுதிமொழி? பொய்யான வாக்குறுதிகள் பல தந்து ஆட்சிக்கு வந்துட்ட விடியா திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விலக்கு இல்லை, கல்வி கடன் ரத்து இல்லை, சிலிண்டருக்கு மானியம் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை, தமிழக மக்களின் கேள்விகளுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பதில் இல்லை, போட்டோ ஷூட் நடத்தும் பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் கழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடி ஏற்றுவோம். எம்ஜிஆரோட நினைவு நாளில் மீண்டும் ஆட்சிக்கு நாங்கள் வருவோம், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம். ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி டிடிவி ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு திமுகவை அகற்றுவதா எடப்பாடி தலைமையை அகற்றுவதா அப்படின்றதுல அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது அதிமுகலேருந்து எடப்பாடி தலைமையை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற நகர்வுக்கு அவங்க போயிருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் நம்ம கேட்ட கேள்வியை ஓபிஎஸ் தினகரன் மீதான அந்த அதிமுக எதிர்ப்பின் வீரியம் குறைஞ்சிருக்கா அப்படின்னா அவர் திமுகவை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்றணும். ஸோ அதை அவர் ப்ரையாரிட்டியாக கொடுத்து இவங்க வந்தாலும் என்டிஏ வழியாக நம்ம கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவை என்ன? திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும், மக்கள் விரோத திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அவரோட கால்குலேஷன் இவங்க என்டிஏல வந்தாலும் பரவாயில்ல, இதன் மூலமாக அதிமுக பலம் அடைந்து அதிக தொகுதிகளை வெற்றி கண்டு ஆட்சி கட்டில் நம்ம அமரணும். ஸோ அதன் மூலமாக இதை மென்மைப்படுத்தி கூட்டணியை பலப்படுத்தலாம் அப்படின்ற இடத்துல இருந்து இதை இப்போ இவங்க மென்மைப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இவங்களுடைய முதன்மை நோக்கம் திமுகவை அகற்றணும், அவங்களுடைய முதன்மை நோக்கம் இவரை பலவீனப்படுத்தணும். உங்க பார்வையில் எப்படி இருக்கு? இப்போ நீங்க இந்த சில விஷயங்கள் நீங்க நேத்தே பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க. சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் அந்த மைக்கை வைக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கலையபுரம் அது எப்பவுமே இருக்கிறது. நிறைய பேர் இருக்கிற போது பியூஷ் கோயல் என்ன பண்ணாரு தெரியுமா? டாட்டான்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு வேகமா போக பார்த்தாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு வினாடியில் அது காட்டிருச்சார்.
அதாவது செய்தியாளர்கள் வந்து இவ்வளவு ஆவலர்கள், இவ்வளவு எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் செய்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மைக்கை ஆர்கனைஸ் பண்ணுறதை கூட பொறுக்க முடியாமல் அவர் கோவப்பட்டு நான் போகிறேன் அப்படின்னு போது சொல்லிட்டு போகிறார். அப்புறம் அவர் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் பேசுகிறார். ஸோ இவர் தான் இப்போ இந்த கூட்டணி ஒருங்கிணைக்க வந்திருப்பவர். இது எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. நீங்கள் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தார் அந்த கூட்டணிக்குள்ள. ஆனால் நயினார் நாகேந்திரன் வந்தோடனே லாயத்தை திறந்து விட்ட கதை ஆகி போயிடுச்சு. குதிரையெல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் நீங்கள் லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. அது ஒன்று. அப்போ அந்த ஒருங்கிணைக்கிற இடத்துல என்ன சிக்கல்ங்கிற கேள்வி இருக்குது. அது நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இந்த பைஜெயந்த் பாண்டாவாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது வந்திருக்கிற பியூஷ் கோயலாக இருந்தாலும் சரி, இவங்களை வந்து ஒரு குடைக்கு கீழே ஒருங்கிணைக்கிறதுல இவங்க எப்படிப்பட்டவங்க, முதல்ல அங்கே இருந்தே இந்த பலவீனம் வந்து தொடங்கிது. அது உறுதிதான் என்பதைத்தான் இப்போ ஓபிஎஸ் டிடிவி முறுக்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு காட்டுது. உண்மையிலே இவர் வந்து பியூஷ் கோயல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு திடமான மனிதராக இருந்து இந்த கால்குலேஷன்லாம் சரியா போட்டு இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவராக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய இதுக்கு அவர் அது என்னன்னு சொல்றது, இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு அவர் அனுமதிச்சிட்டார். என்னன்னா இப்போ இவ்வளவு தூரம் இவங்க முறுக்கிட்டு போறாங்க, மிக மோசமாக கடுமையாக சாடுறாங்க, வதந்தி பொய் இந்த மாதிரி அந்த பேரை சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்குன்ற அளவுக்கு இவங்களை முறுக்கிட்டு போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ முதல் நாள்லேயே இந்த பியூஷ் கோயலினுடைய நடவடிக்கை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியா. ரெண்டாவது, இந்த வைப் வித் எம்கேஎஸ்னு இவங்க அரசு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதுல முதல் நாள்ல இளம் விளையாட்டு வீரர்களோட அவர் இருக்கிறார். அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து நான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ன்றாரு. நீங்க கவனிச்சீங்களா? அதை இந்த கிரிக்கெட்ல ஆஃப் ஸ்பின் ரொம்ப டேஞ்சருங்க. அது ஆஃப் ஸ்பின் இருக்குல்ல, நீங்க வந்து ஆஃப் ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன்கள் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ லெக் ஸ்பின்னை விட ஆஃப் ஸ்பின் போடுறவங்களுக்கு பவுலருக்கு அது ரொம்ப ஆபத்து. அந்த ஆஃப் ஸ்பின்னை சூஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மிக துணிச்சல் இல்லாம அந்த ஆஃப் ஸ்பின்னரா நீங்க வந்து சாதிக்க முடியாது சர்வதேச மேட்ச்ல. இவர் என்ன சொல்றாருன்னா தன்னை ஆஃப் ஸ்பின்னர்ன்றார். கிரிக்கெட்ல அவருக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்றதுக்குள்ள நான் பதில சரியா கொடுத்திருக்காங்க அப்படின்றது. அப்போ அவரு இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த குற்றச்சாட்டுகளை சொல்றாருல, அதுல 4 விதமான குற்றச்சாட்டுகள் அந்த வாக்குறுதியில் சொல்றாங்க. என்னன்னா சிலிண்டர் மானியம் ரத்து, கல்வி கடன் ரத்து, நீட் ரத்து, அப்புறம் இன்னொன்னு. இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க அதை சரியா அடையாளம் கண்டு அவர் சொல்றார் எந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவில்லை என்பது. ஆனா இந்த 4 வாக்குறுதிகளுமே ஏதோ ஒரு வகையில மத்திய அரசோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஆஃப் ஸ்பின் அவங்க வீசுறதுக்கான அந்த வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த கணக்குகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த என்ன கணக்குகளை இந்த பியூஷ் கோயல் அல்லது இவங்க இப்போ முறுக்கிட்டு நிற்கிறவங்க அல்லது அதிமுக அல்லது திமுக தரப்பு, தாவேகா தரப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த கணக்குகள் இருக்கு பாருங்க, அவ்வளவு எளிதானதாக நமக்கு தென்படலை. இந்த கணக்குகளை நீங்க அவ்வளவு எளிதாக அதை முடித்தும் விட முடியாது. ஆனா அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாயிருக்குங்கிறதை மறுக்க முடியாது. நேற்று பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போதும் என்டிஏவுக்கு சில கட்சிகள் இருக்கிறாங்க என்பது போல எடப்பாடி பழனிசாமி போற போக்குல சொல்லிட்டு போறார். அப்ப அவருடைய மனசுல என்ன இருக்குன்னா புதுசா இவங்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு என்பதற்கான அந்த வாயிலையும் சொல்லிட்டு போறார். அப்போ இந்த நெகிழ்வுத்தன்மை உருவாயிருக்கு. இந்த நெகிழ்வுத்தன்மை ஏன் உருவாயிருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு மிக பலவீனமான புள்ளி என்பது எதை சொல்றாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகள். அது அதிமுகவுக்கு மிக வலிமையான ஒரு வாக்கு வங்கி. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னு, ஏன்னா இந்த டிடிவி தினகரன் பேட்டியில் என்ன சொல்றாருன்னா ஆண்டிபட்டி தொகுதியில் அமமுக போட்டின்னு அறிவிச்சிருக்கிறாருங்க அவரு. அது பாத்தீங்களா நீங்க பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டிபட்டி எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரிங்க, ஆண்டிபட்டி அமமுகவுக்கு தான், அமமுக போட்டியிடுன்றாரு. அப்போ ஆண்டிபட்டி தொகுதியை கொடுத்தீங்கன்னா தான் ஒரு கூட்டணிக்கே வருவோம்ன்றதை அவர் இப்பயே நிபந்தனையா முன் வச்சிட்டார். ஆண்டிபட்டி தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கோட்டைங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் விரும்பிய ஒரு தொகுதி ஆண்டிபட்டி, உசிலம்பட்டிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் என்ன தஞ்சாவூரா, நானும் தேனி தான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. அப்போ அந்த தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு மிக முக்கியம். இந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பது என்பது முக்குளத்தோருக்கு அங்கு பிரதித்துவம் இல்லை என்கிற ஒரு தோற்றத்தை வந்து அது உருவாக்கிவிடக்கூடும் என்கிற அச்சம் இப்பொழுது அதிமுக தலைமைக்கு வந்திருக்கக்கூடும். அதனால் கூட இப்படி ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாயிருக்கலாம். ஆனா இதற்கிடையில அந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்கும் அந்த கால்குலேஷன் தெரியும் தானே. ஸோ அதை நோக்கி அவரும் ஒரு முடிவுக்கு நகர்ந்திருப்பாரு. இதற்கிடையில கூட்டணியில டிடிவி ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் இது நம்பர்ஸ் இருந்ததா அப்படின்னா இன்னும் பிற கட்சிகளுக்கும் இருந்தது. அதை வைத்து மற்றும் ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த பிக் கொஸ்டின், ராமதாஸ் கூடாது எனும் அன்புமணியின் நிபந்தனையை ஏற்குமா என்டிஏ? ஸோ என்டிஏக்குள்ள பாமகவுக்குன்னு ஒரு நம்பர்,
ஆனால் அந்த நம்பர் வந்து அன்புமணி ராமதாஸ் இணைந்ததா இல்லை அன்புமணிக்கு மட்டுமா இல்லை ராமதாஸ்க்கு மட்டுமா அப்படின்றத இப்போ சமீப காலமாக பாமகவினுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா பைஜெயந்த் பாண்டா வந்தப்பவே அன்புமணி அவர்களை போய் சந்திச்சிருந்தாரு. அன்புமணி அவர்கள் ஏற்கனவே என்டிஏல இருந்தனால அதில் பெருசாக ஒரு முரண்பாடு இருக்குமா அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவர் வந்துருவார் அப்படின்றது இருக்கு. ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய சமீப காலத்தை செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னுமே அன்புமணி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கட்சி எங்ககிட்ட தான் இருக்கு, தலைமை நாங்க தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, இது எல்லாமே ராமதாஸ் அவர்களுடைய கருத்தே கிடையாது, அவரை வந்து சில பேர் இயக்குறாங்க, அவர்கள் எழுதி கொடுக்கறத தான் இவர் படிக்கிறாரே, ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஒருவேளை இந்த பிரிந்து கிடக்கிற பாமகவை இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க, தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து முதல்ல தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அதிமுக இதுக்குள்ளே போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா வேற வேற இடத்துக்கு போகிறாங்கன்னா தானே எந்த தரப்புக்கு எவ்வளவு இடம், யார் வரணும், யார் கூட பேசணும்னு. 2 பேரும் என்டிஏக்குள்ளேயே வராங்க, அதாவது அதிமுக தலைமையிலே வராங்க அப்படின்றப்போ அதுலயும் பிரச்சனை இருக்குமா? ஆமா, இப்போ நீங்க இது கிறிஸ்துமஸ் நாள்ன்றதுனால எனக்கு ஒரு பைபிள் வாசகம் நினைவு வந்து, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்குவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் ஆறுதல் தருவேன்னு ஒரு தேவாலய வாசல்ல எழுதி போட்டுப்பேன். பாஜக வந்து இப்படிதான் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்து சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்குவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஒட்டுமொத்தமா இதுல வந்து அதிமுக ரோல தாண்டி பாஜக ரோல் தான் இருக்கு. இல்ல ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணியில கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதே பெரும்பாடுங்க இல்லையா? இந்த கூட்டணி இப்போ கூட்டணிக்குள்ள வர வேண்டிய கட்சிகளை ஒருங்கிணைக்கணுமே. நீங்க அதிமுகவில் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்ல செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாரு, ஓ பன்னீர்செல்வம் திரும்ப போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு. இவங்க வந்து பாஜகவினுடைய கண்ணசைவுக்கு கட்டுப்படுறவங்க தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப பாஜக வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையை சிறமேற்கொண்டு செய்யணும் ஒரு புறம். இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை தனையன் மோதல் இருக்கு. இப்போ இவங்க 2 பேரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை அவங்க சிறமேற்கொண்டு செய்யணுமா என்று நமக்கு தெரியல. அப்ப கூட்டணி ஒருங்கிணைக்க கட்சிக்குள்ள அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கிறாங்களா? இதுல அதிமுக போய் பாமகவை ஒருங்கிணைக்குமா? அதிமுக சொல்றத வந்து பாமக கேட்குமா? அதிமுக சொல்லி கேட்க வேண்டிய நிலையிலேயே பாமக இருக்கு. எத்தனை கேள்விகள் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்ல. இதற்கு முன்னாடியும் அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது அந்த டேர்ம்ஸ்ல தானே வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக தலைமை சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பாஜக நகருதோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. ஏன்னா அவங்க பொதுக்குழுலே அதானே தீர்மானம், எங்கள் தலைமையில கூட்டணி, நாங்க சொல்றவங்க தான் கூட்டணியில இடம் பெறுவாங்க அப்படின்றப்பவே அதிமுக நாட் பண்ணதுக்கு பின்னாடி தான் பாஜக இதுல எல்லாம் கை வைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அது ஓகேங்க, நீங்க வந்து தேர்தல் கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எலெக்ஷன் இப்ப டிசம்பர் ஆயிடுச்சு, ஜனவரி பிறந்துருச்சுன்னா தை பிறந்தா, ஆனா எல்லா கட்சிகளும் இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இந்த விஷயத்துல கோட்டை விட்டீங்கன்னா அந்த பயணத்தை வந்து நீங்க எப்படி எட்டி பிடிப்பீங்க? அப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவங்க அங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி இல்ல. இப்போ வந்து 23 தொகுதிகள்னு ஒரு கணக்கு வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து 6க்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சார் டிடிவி தினகரன். அது வதந்தின்ட்டாரு. பாஜகவுக்கு 23ன்றதுக்கு தமிழிசை கடுமையா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுவும் வதந்தி என்பது போல அவங்களுக்கு பேட்டியில் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் காத்துல வரது, நீங்க நம்பாதீங்கன்ட்டாங்க. இப்ப பாஜக மறுத்துட்டாங்க, டிடிவி தினகரன் மறுத்துட்டாங்க. ஓபிஎஸ் 3ங்கிறதுனால கொதிச்சு கொந்தளிச்சு பொதுக்கூட்டமே போட்டு மானாவாரியா பேசிட்டார். இன்னும் மறுக்க வேண்டிய ஒரே கட்சி பாமக தான். அவங்க மறுக்கல, இதுவரைக்கும் மறுத்துருக்காங்களான்னு தெரியல எனக்கு, அது சரி பார்த்துக்கணும். நம்ம 23 தொகுதிகளுக்கு பாமக எப்படி சம்மதிக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல. நீங்க இப்போ பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23னா எப்படி? அது பாமக வட மாவட்டங்கள்ல மிக வலிமையான ஒரு கட்சி, இவ்வளவு காலம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க எப்படி வெறும் 23 இடங்களுக்கு சம்மதிப்பாங்க? ஒன்று. அப்புறம் அப்பாவும் பிள்ளைக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் 23னா அந்த 23 அவங்களுக்குள்ள எப்படி நீங்க பங்கிட்டு கொடுப்பீங்க? இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கு. இவ்வளவு கேள்விகள் வரும்போது இந்த கூட்டணி எப்படி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்? அப்போ இந்த வலுவான கூட்டணியை கட்டணும், கூட்டணிக்குள்ள வர்ற கட்சிகளை வந்து வலுவாக்கணும், அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடுக்கு போகணும். இவ்வளவு பெரிய சிக்கல்களையும் இவங்க முன் வச்சிருக்கிறாங்க என்பதா. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த பியூஷ் கோயல் என்ன செய்ய போறான்ற கேள்வி. இதுல ஃபைனலா நமக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, அந்த क्वेश्चन பார்த்துடலாம். the last big question. என்டிஏவை வலுவாக்க வந்த கோயல் கூட்டணி சிக்கலை உருவாக்கி விட்டாரா? ஆனா இந்த கூட்டணி வந்து நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஏற்கனவே சிக்கல்ல தான் இருக்கு. அப்போ அவர் இன்னும் சிக்கலை, ஏன்னா அவர் வந்ததே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் அதை தான் முதற்கட்டமாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட்டணி, அதுக்குள்ளே யார் யார் வரணும், யாருக்கு எத்தனை சீட்டு, இதில் யாரை எந்த தரப்பை கூட்டிகிட்டு வரணும், இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய இடம் தான். இதில் அதிமுக இதை மேனேஜ் பண்ண போகிறாங்களா இல்லை பாஜக மேனேஜ் பண்ண போகிறாங்களா
இது ஆனா இன்னும் பல கட்டம் இருக்கும் இல்லையா? ஆமா, இப்ப பியூஷ் கோயல் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிறந்த மேனேஜர்னு அவர் சொல்றாங்க. இல்ல ஆமா, கடந்த காலங்கள்ல அதிமுக கூட பேச்சுவார்த்தை எல்லாமே அவர் தலைமையில தான் நடந்திருக்கு. அதுல ஒரு சுமூக முடிவு வந்திருக்கு அப்படின்றனால தானே பைஜெயந்த் பாண்டாவை நீக்கிட்டு இவர் அனுப்பியிருக்காங்க. இவர் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியும் கூட என்று சொல்லுங்க. ஏன்னா 2014 தேர்தலில் மோடிக்கு ஒரு மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இவர் செயல்பட்டார். யாரு? ஒரு பியூஷ் கோயல். ஸோ நல்ல தேர்தலில் வந்து வலுவான ஒரு அனுபவம் கொண்டவர், இதற்கெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய திறன் உள்ளவர் தான். அதுல வந்து நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை என்று வருகிற இடங்கள்ல தான் அவங்களுடைய பின்னடைவு வந்து உருவாகுது. நான் முன்னரே ஒரு முறை சொன்னேன், அவங்க கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர் வந்திருந்தார். வந்து இங்க பேசும்பொழுது உதயநிதிக்கு சனாதனத்தை பத்தி இவ்வளவு மோசமா பேச சொல்லி கொடுத்ததே ராகுல் காந்தின்னு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். நீங்க வந்து பேரன் தான் பாட்டனை பெற்றான் என்பது போன்ற ஒரு இதான். அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சு கொள்வதிலே இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இது ஏற்கனவே இடியாப்ப சிக்கலா இருக்கு. இந்த இடியாப்ப சிக்கலை எப்படி விடுவிக்க போறார் என்கிற அந்த கேள்வியும் நமக்கு சேர்ந்தே இருக்கு. அப்ப பாஜக வந்து பியூஷ் கோயலை மட்டும் நம்பி இருப்பதனால் இதை செஞ்சிட முடியுமா? அண்ணாமலை போன்றோரினுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுமா? அண்ணாமலை வேற நேத்து கலந்துக்கல. அப்போ அண்ணாமலை இல்ல அப்படிங்கும் பொழுது இது என்ன செய்ய போறாங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில நிலவக்கூடிய விவரங்கள், இதுல ஓபிஎஸ் தினகரன் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அடுத்த கட்டமாக இதற்கு என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு, என்னென்ன கோணங்கள்ல இது நகரலாம் அப்படின்றத RDX இன்னைக்கு பேசி இருக்கிறது. மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.